வணக்கம், நாங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இன்றைக்கி டைம் வந்து 1:48 PM, டேட் வந்து 16th நவம்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்க போகிறது வர வாரம் எப்படி இருக்கும், மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி மார்க்கெட் ஹாலிடே, மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ 18, 19, அதுக்கப்புறம் 21, 22 தான். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 27ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி. ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19th எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 19th முடியுது. அதுக்கப்புறமா அதோட 26ஆம் தேதி நவம்பர் ஒரு எக்ஸ்பைரி வருது. ஸோ ஓகே, பிப்ரவரி அது பிரச்சனை இல்லை. ஃபினான்ஸ் நிஃப்டி ஓரளவுக்கு நமக்கு மார்க்கெட்டில் ரெக்கவர் இருக்கும். ஃபைன். ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஹிட்டு ஆயிடுச்சு. 4வது ஹிட்டு இந்த இடத்துல ஆகிட்டு கீழே விழுந்ததுன்னா 1000 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே விழ வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே சமயம் மார்க்கெட்டு மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ கீழே இந்த இடம் விழுந்தது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வருவாங்க. 22,751 வருவாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சு நமக்கு இங்கே இருக்குது, 21,400 வரையும் இருக்குது. ஸோ இதை இந்த கிராஸ் லைனில் மெயின்டைன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரே ஷார்ட் அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான். இந்த ஃபாலுங்கிறது மார்க்கெட்டை கிராஷுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது வரும். ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு கரெக்ஷன் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த கரெக்ஷனுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும். இது கீழே விழுந்தால் மட்டும், அதாவது நமக்கு இந்த இன்க்ளைன் கிராஸ் லைன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கிராஸ் லைனை பீட் பண்ணி மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள், சிம்டம்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணாங்களா, ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம நாஸ்டாக்கை கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும், இனிமேல் தான் வரணும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நாஸ்டாக் வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பாட்டில் இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு லெவல் ஏறிட்டு அதுக்கப்புறமா இறங்குவாங்க. ஸோ அப்போது இவங்க இங்கே இருக்கிறவங்க இந்த ஸ்பாட் கிட்டக்க ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 இந்த ரேஞ்சை பிரேக் இல்லை 22,150 வரையும் போயிட்டு மேலே இருந்து அப்படியே ஒரு ஷார்ட் அடிப்பாங்க கீழே. ஓகேவா? இப்போ இவங்க வர சொல்ல நிஃப்டி நம்ம இந்த இடத்தாண்டி இருக்கக்கூடாது. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 24,000-25,000 கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபாலை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க இந்த இடத்துலயே சஸ்டெயின் பண்ணுறாங்க, இந்த 23,500 24,000க்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 1000 பாயிண்ட்ஸ் ஈஸியாக விழுந்துடும். ஓகேவா? ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நம்ம கம்பேரிசன் போவோம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட கம்பேரிசன் எடுப்போம், ஐடி கம்பெனிஸை கம்பேரிசன்லாம் எடுத்தோம்னா நமக்கு அடி வாங்குவோம். ஸோ இது ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு சாய்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நிஃப்டி கால் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை பெருசாக வச்சுக்கலாம். அதே சமயம் புட் ஆப்ஷனும் எடுக்கலாம். 0 ஹீரோவில் வச்சு பெரிய டார்கெட் வச்சுக்கலாம். நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்கும். கால் ஆப்ஷனா இல்லை புட் ஆப்ஷனாங்கிறது போக போக தான் தெரியும். இல்லை நான் அந்த மாதிரி ரெண்டும் எடுத்து ட்ரேட் பண்ண விரும்பலை, ரிஸ்க் எடுக்க மாட்டேன், நான் ஏதாவது ஒரு பக்கம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் லைனை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்த பிறகு ஒரு 5 minutes சஸ்டெயின் பண்ண பிறகு புட் ஆப்ஷன் எடுங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஒரு 23,750 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ண பிறகு 24,000 டார்கெட்டாக வச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கால் ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் இந்த கிராஸ் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது பிரேக் அவுட், இந்த கிட்டத்தட்ட ஒரு 23,750 ரேஞ்சு வரும். ஓகேங்களா? இதை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புதுசாக இப்போ அவங்க ட்ரெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா, இல்லை நிஃப்டியை பேஸாக வச்சு ட்ரேட் பண்ண போகிறாங்களாங்கிறது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு அவங்க அந்த சப்போர்ட் லெவலை முடிக்கல. ஸோ 49,557 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி எடுத்த உடனே மேலே போயிட்டாங்கன்னா இவனும் மேலே ஏறிடுவோம். ஏன்னா இவனுக்கு ட்ரெண்டு வந்து மார்க்கெட் அட்வைசரியில் சார்ட்டை பேஸாக வச்சு இருக்காது. ஓகேங்களா? பெரும்பாலும் வாலட்டைல தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இவனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வர வாரம் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நான் அதை மண்டே லைவில் போடுறேன், நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம்னா இந்த 5,705 கிராஸ் பண்ண பிறகு 5,800 வச்சு டார்கெட்டாக வச்சு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் பிரேக் அவுட் ஆவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரேஞ்ச் அவ்வளோதான். 5500 கீழே வர முடியாது. இந்த இடத்துலலாம் வந்து வாலடைல் ஸ்பேஸ், எப்போ வேணும்னாலும் டக்குன்னு ஹிட் ஆகிட்டு மேலே ஏறலாம். 5500 கீழே வந்தாங்கன்னா நம்ம எல்லா ஆயில் செக் கம்பெனிஸும் இன்னும் அதிகமாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம புட் ஆப்ஷன்ஸு கவனம் செலுத்தணும். கால் ஆப்ஷன்ஸு 5500 கிட்டக்க வந்த பிறகு நம்ம வாங்குறத பற்றி யோசிக்கலாம். நாஸ்டாக்கோட லெவல் சொல்லியிருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நான் உங்களுக்கு லெவல்ஸ் டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ நான் சொன்னது கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா ஓகேவா. ஸோ ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஃப்ரீயாக இருங்க. யூஎஸ் மார்க்கெட்டே நான் இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிடுங்க, சேஃப் மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே 2-3 விஷயங்கள் இருக்குது. கார்ப்பரேட் டேக்ஸ் மேலே கொஞ்சம் கை வைக்க போகிறதா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கரன்சியில் நியூ டிசைன் பண்ண போகிறதா போயிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் கரன்சி மாறுச்சு அப்படின்னா உலக அளவில் பயங்கரமான பொருளாதார பிரச்சனை வரும். ஐ மீன் நம்ம இந்தியாவில் பண்ண மாதிரி சப்போஸ் ட்ரம்ப் வந்து டிமானிட்டைசேஷன் சொல்லி பண்ணாங்கன்னா இஷ்யூஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணுவேன் ஃபர்தராக இனிமேல் தான் தெரியும். இனிமேல் வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஃபைன். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் குவான்டிட்டி என்ன ப்ரைஸு, அதுக்குன்னா என்ன ப்ரைஸு. ஸோ குவான்டிட்டி மாற மாற உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ இதுக்கு மேலே இப்போ 100 ஷேர்ஸ்க்கு மேலே வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓயோ வந்து இந்த குவார்ட்டர் வந்து ரிசல்ட் வீக்காக போட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அவங்களது விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இதில் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணலை. ஓகே, ஏன்னா எனக்கு அங்கே என்ன ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் கிடைக்குதோ மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இங்கே போஸ்ட் பண்ண முடியும். இன்கல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தர் சேலுக்கு வந்திருக்காரு. நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெலகிராமில் இன்கலோட ப்ரைஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வேறு எதுவும் வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். பழைய ஷேர் ஆவரேஜ் பண்ணுறத 10%ங்கிறது 15% டவுன் பண்ண ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. 52 வீக் ஹையில் இருக்கிறதெல்லாம் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஓகே, 52 வீக் லோ இல்லை 52 வீக் நியர் இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டெலகிராம் லைவில் நான் மற்றதெல்லாம் நியூஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.